வணக்கம் மக்களே. 2026 தேர்தலில் புதுக்கோட்டை தொகுதியை தட்டி பறிக்க காத்திருக்கும் அதிமுக. கைப்பற்றுமா திமுக என்பதை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி தமிழக அரசியலில் எப்போதும் கவனம் பெறும் தொகுதிகளில் ஒன்றாகவே இருந்து வந்து கொண்டிருக்கிறது. பாரம்பரிய அரசியல் பின்னணி, சாதி சமூக வாக்கு அமைப்பு, நகர்ப்புறம் கிராமப்புறம் கலந்த வாக்காளர்கள் ஆகிய காரணங்களால் இந்த தொகுதி தேர்தல் நேரங்களில் முக்கியத்துவம் பெறுகிறதுனே சொல்லலாம். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் இங்கு திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட முக்கிய கட்சிகளும் பல சுயேட்சைகளும் போட்டியிட்டனர். 2021 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முத்துராஜா, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கார்த்திக் தொண்டைமான் அவர்கள் இருவருக்கும் இடையே கடும் போட்டி நிலவிக் கொண்டிருந்தது. இறுதியில் முத்துராஜா அவர்கள் 85,802 வாக்குகள் பெற்றும் கார்த்திக் தொண்டைமானை 13,001 வாக்குகள் பெற்றும் பல வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து வெற்றி பெற்றார். முத்துராஜாவுக்கு 47.70% வாக்குகள் கிடைத்த நிலையில் கார்த்திக் தொண்டைமான் 72,801 வாக்குகள், அதாவது 40.47% பெற்றார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தா. சசிகுமார் அவர்கள் 11,503 வாக்குகள், அதாவது 6.39% பெற்றுள்ளார். இதற்கு முந்தைய 2016 சட்டமன்ற தேர்தலிலும் திமுக சார்பில் போட்டியிட்ட பெரிய அண்ணன் அரசு 2084 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் கடந்த 2 சட்டமன்ற தேர்தல்களிலும் புதுக்கோட்டை தொகுதி திமுக வசமாகவே இருந்து வந்துள்ளது. இந்த தொகுதி திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்டது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மையினே சொல்லலாம். 2024 மக்களவைத் தேர்தலில் இங்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. இது திமுக கூட்டணிக்கு சாதகமான அரசியல் சூழலை காட்டினாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நிலைமை அப்படியே தொடருமா என்ற கேள்விக்குறியாகவே உள்ளது. 2026 தேர்தலை நோக்கி செல்லும் நிலையில் புதுக்கோட்டை தொகுதியில் திமுக மற்றும் அதிமுக இடையே மீண்டும் கடும் போட்டி உருவாகும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி இந்த தொகுதியில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது முக்கியமான ஒரு கேள்வியாகவே உள்ளது. இறுதி வரை திமுக பெற்றிருந்த வாக்குகளை இந்த கூட்டணி பிரிக்குமா அல்லது எதிர்க்கட்சிகளின் வாக்குப்பிரிவு திமுகவுக்கே சாதகமாக மாறுமா என்பதும் கவனிக்க வேண்டிய ஒரு அம்சமாகவே உள்ளது. மேலும் திமுக தொடர்ச்சியாக 3வது முறையாக இந்த தொகுதியை தக்க வைத்து கொள்ளுமா அல்லது அதிமுக பாஜக கூட்டணி அரசியல் மாற்றத்தை உருவாக்குமா என்ற கேள்விக்கான பதிலை 2026 தேர்தல் முடிவுகள் தான் சொல்ல போகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களை நம்ம போகிற இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.